ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய கதை என்ன எப்படிப்பட்ட கதைன்னு நீங்க தான் எனக்கு சொல்ல போறீங்க. ஒரு கோடீஸ்வரர் தனது மகளை இளவரசி போல பாத்துக்கிறாரு. வெள்ளி, தங்கம், வைரம், வைடூரியம் எல்லாமே தன்னுடைய மகளுக்கு வாங்கி தராரு. தன்னோட மகளை ஒரு பெரிய இளவரசி மாதிரியே பாத்துக்கிறாரு. மகள் கேட்ட எந்த விஷயமே கிடைக்காததா கிடையாது. மகள் கேட்ட எந்த விஷயமா இருந்தாலும் அதை உடனடியா வாங்கி கொடுத்துடுறாரு. ரொம்ப நல்லா பாத்துக்கிறாரு தன் மகளை. ஏன்னா சில காரணத்தால ஒரு கூலி தொழிலாளிக்கு தன் மகளை திருமணம் செய்து வைக்கிறார். பணம் இல்லாம தன் மகள் வாழணும்னு நினைக்கிறாரு. ஏன் அப்படி நினைக்கிறாரு? இந்த கதையோட பின்னணி என்ன? வாங்க இந்த கதையை முழுமையா பார்க்கலாம். இந்த கதை எங்க நடக்குது அப்படி பாத்தீங்கன்னா பீகார்ல சமஸ்திபூர்ன்ற ஊர்ல தான் நடக்குது. சமஸ்திபூர்ல ராஜ்நாத் சிங் வர்மா அப்படின்ற பேர்னாலே எல்லாருக்குமே தெரியும். ஊர்ல உள்ள மக்கள்ல இருந்து சரி, ஒரு பெரிய ஆபீசர்ல இருந்து சரி, எல்லாருமே அவர் கண்டாலே எல்லாரும் எந்திரிச்சு மரியாதை கொடுப்பாங்க. ஒரு பெரிய பணக்காரர், நல்ல செல்வாக்குடையவர். தன்னோட ரியல் எஸ்டேட்ல இருந்து ஆரம்பிச்சு பெரிய கட்டிட அமைப்பாளராகவும் இருக்காரு. தன்னுடைய தொழிலான ரியல் எஸ்டேட்ல ஆரம்பிச்சு பில்டிங் கான்ட்ராக்டராகவும் அவர் இருக்காரு. தன்னோட தொழில பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கியிருக்காரு ராஜ்நாத் சிங். அவருக்கு ஒரே ஒரு மகள். தன் மகளை ரொம்ப இளவரசி போல பார்த்திருக்காரு. தான் மகளுக்கு கேட்டது எதுவுமே இல்லன்னு சொன்னதே கிடையாது. எல்லாமே அவர் வாங்கி கொடுத்திருக்காரு. ஏன்னா மகள் ரொம்ப அகங்காரம் பிடிச்சவளா இருக்காங்க. எந்த இடத்துக்கு போனாலும் யாரையும் மதிக்காம இருக்காங்க. மகள் ஒரு நாள் ஸ்கூலுக்கு போறாங்க. ஸ்கூல்ல சில தப்பு செஞ்சுட்டாங்க. ஆசிரியர் அவங்களை திட்டுறாங்க. ஏன் இந்த மாதிரி செய்யறீங்க போறீங்க அப்படின்னு சொன்ன உடனே திட்டுறாங்க. அப்ப ஆசிரியர் கொஞ்சம் கூட மதிக்காம என்ன பண்றா, நான் நினைச்சா எங்க அப்பா கிட்ட சொன்ன இந்த ஸ்கூலே விலைக்கு வாங்கி உன்னை வேலையிலே இல்லாம பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி பேசுறா. அப்ப ஆசிரியர்களை ஒரே கோபமா இவளுக்கு பின்னாடி பேசிட்டு இருக்காங்க. பண திமிர்ல எப்படி ஆடிட்டு இருக்கா பாருங்க அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அந்த பொண்ணு பேரு சந்தியா. நாட்கள் எப்படியே போது, யார்கிட்ட எது பேசாலும் சரி, ஒரு எகத்தாளமாவே பேசுறது, ஒரு ஆணவத்தோட பேசுறது. யாராவது மிடில் கிளாஸ் பீப்புள் அவகிட்ட போய் ஏதாவது பேச போனா, நீலாம் என்கிட்ட பேசாத, நீ ரொம்ப ஏழை, நான் ரொம்ப பணக்காரி, உனக்கு எனக்கு எந்த விதத்துல ஏணி வச்சாலும் எட்டாது, என்கிட்ட வந்து நீ பேசுற வச்சுக்காத, நீ பேசி என்னை அவமானப்படுத்தாத அப்படின்னு சொல்றா. ரொம்ப அகங்காரம் பிடிச்சவளாவே இருக்கா. எந்த ஒரு இடத்துலயுமே எல்லாருமே தான் சொல்றதான் கேட்கணும், மத்தவங்க சொல்றது நம்ம கேட்க கூடாதுன்ற எண்ணத்தோடவே இருக்கா. அப்போ ஒரு நாள் அவளுக்கு டியூஷன் வச்சிருக்காங்க. டியூஷன் வைக்கும் போது தினமும் ஒரு டீச்சர்ஸ் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டே இருக்காங்க. உங்க பொண்ணு ரொம்ப திமிரா பேசுறா, செல்வந்தர் பிள்ளையா இருக்கட்டும், ஆனா படிப்புன்ற ஒரு விஷயம் தேவை, ரொம்ப ஆணவமாவே பேசுறா, திமிராவே பேசுறா, தினமும் ஒரு கம்ப்ளைண்ட் வருது. அப்ப சந்தியாவோட அப்பா என்ன பண்றாரு, பணம் நமக்கு எந்த விதத்துல மரியாதை தராது, நல்ல பண்புகள் இருக்கணும், நல்ல மரியாதை பேசணும், இது மட்டும் தான் நமக்கு என்னைக்குமே கூட வரக்கூடிய ஒரு விஷயம். பணம் என்னைக்கு வரும், நாளைக்கு போயிடும், ஆனா பணம் எப்பவுமே நம்ம வாழ்க்கை முழுவதும் நம்ம கூட இருக்காதுமா அப்படின்றாரு. நீங்க தான் இந்த மாதிரி பேசிட்டு இருக்கீங்க, மத்தவங்க எல்லாம் நல்லா பணத்தை செலவழிக்கிறாங்க, நீங்களும் செலவழிக்க மாட்டீங்க, என்னையே செலவழிக்க விட மாட்டீங்க, ஏன்பா அப்படி பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறா. ரொம்ப வருத்தமா போறா. எவ்வளவு தூரம் சொல்லி பாக்குறாரு. அடுத்து கொஞ்ச நாளே காலேஜுக்கு போறா. காலேஜுக்கு போகும்போது பாத்தீங்க அப்படின்னா ஒரு நாளும் ஒவ்வொரு கலர் கார்ல தான் போறா. ஏன்னா பெரிய பணக்காரர் ராஜ்நாத் சிங் ஒரு நாள் ஒரு கார்ல போறா. பிராண்டட் ட்ரெஸ் மட்டும் தான் போடுறா. இப்படியே வாழ்க்கை நல்லா போயிட்டே இருக்கு அவளுக்கு. ஏன்னா ராஜ்நாத் சிங்க்கு தான் வளர்ப்புல ஒரு வருத்தம். நம்ம பெண்ணுக்கு எல்லாம் கொடுத்தோம், ஆனா நம்ம எப்படி நடந்துக்கணும், ஒரு மனிதாபிமானம் இல்லாம நம்ம வளர்த்துட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் ரொம்ப வருத்தப்படுறாரு. பெண்ணை எப்படி நம்ம திருத்த போறோம் ரொம்ப வேதனையா போயிட்டு ஒரு நாள் மாடியில் நின்று யோசனை பண்றாரு. மாடியில் உள்ள யோசனை பண்ணிட்டே இருக்கும்போது என்ன பண்றாரு, மேல வானத்தை பாக்குறாரு. வானத்துல நட்சத்திரங்களா பார்த்துட்டே இருக்காரு. அப்ப அங்க கட்டிடம் வேலை ஒண்ணு நடந்துட்டு இருக்கு. அவங்களோட கட்டிடம் வேலை தான் நடந்துட்டு இருக்கு. அவங்க நடந்துட்டே இருக்கும்போது என்ன பண்றாரு, ஒரு பையன் அங்க வேலை செஞ்சுட்டு இருக்கான். அதான் ரொம்ப பிஸியாவும் இல்ல, ரொம்ப சோம்பேறித்தனமா இல்ல, தன்னுடைய வேலையை தான் கரெக்டா பார்த்துட்டே இருக்காரு. அவர் இங்க இருந்து அவர் யோசனை பண்ணிட்டே இருக்கும்போது தன்னோட மகளை பத்தி யோசனை பண்ணலாம், அந்த பையனை பத்தி யோசனை பண்ணிட்டே இருக்காரு. அடுத்த நாள் என்ன பண்றாருன்னா அந்த சைட்டுக்கு போறாரு. அந்த சைட்டுக்கு போய் அந்த பையன் வேலை செய்யறதுலாம் கொஞ்ச நேரம் பாக்குறாரு. நல்லா தான் வேலை செய்யறான், சின்சியரா தன்னுடைய ஒர்க்கை பார்த்துட்டு இருக்கான். ஒர்க்கை பார்த்தோன்னே அவர் அந்த பையன் வேலையெல்லாம் முடிச்சுட்டு சாப்பிட்றதுக்காக கீழே வரான். கீழே தம்பி நீ எவ்வளவு நல்லா வேலை செய்யறேன், நான் அவர் கொஞ்சம் நல்லா வேலை செய்யறேன், எந்த காரணத்துக்காக வேலை செய்யறேன் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. இல்ல அப்பா இறந்ததுக்கு அப்புறம் நான் தான் வேலை செய்யணும், அம்மாவை பாத்துக்கணும் அப்படின்னு சொல்றாரு. சரி உன் பேர் என்னன்னா, என் பேர் பிரதீப் அப்படின்னு சொல்றான். சரி பிரதீப், அம்மாவை நான் பாத்துக்கணும்னு ஒரே காரணத்துக்காக இங்க வேலை செய்யறேன். இது வேலை செஞ்சு முடிச்சுட்டு என்ன பண்ணுவேன் அப்படின்னா, படிக்கிறியானா, அம்மா படிச்சுட்டு இருக்கேன், இந்த வேலை செஞ்சு முடிச்சுட்டு இதுல வர பணத்தால வீட்டையும் பார்த்துட்டு என் படிப்பையும் பார்த்துப்பேன், சாயந்தரத்துக்கு மேல போய் நான் வீட்டுல படிப்பேன் அப்படின்றான். அவனோட வேலை அவன் செய்யற இதெல்லாம் ராஜ்நாத் சிங்க்கு ரொம்ப பிடிச்சிருது. ரொம்ப நல்ல பையனா இருக்கானே, இவ்வளவு இந்த சிறு வயசுல இவ்வளவு பொறுப்பா இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு அவன் நினைச்சு ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அப்ப அவர் கேட்கிறாரு, நீ என் மகளை கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. அவனுக்கு ஒண்ணுமே புரியல. என்னையா கேட்கறீங்க, எனக்கு ஒன்னும் புரியலன்னா தண்ணி குடிக்கிறியான்னு கேட்கிறாரு. இல்ல அப்படின்றாரு. என்ன கேட்டீங்க அப்படின்னா, என் மகளை கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு கேட்கிறாரு. அவன் கையில சுத்தி வச்சிருந்தான். அந்த சுத்தி அவர் கையில கொடுத்துட்டு, ஐயா என்ன மன்னிச்சிருங்க, ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா என்ன மன்னிச்சிருங்க, ஏன் இப்படி கேட்கறீங்கன்னு எனக்கு தெரியல அப்படின்றாரு. ஐயோ எந்திரிப்பா, நான் நிஜமா தான் கேட்கறேன், என் மகளை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னா. ஐயா இது என் கையில இல்ல, என் அம்மாவை தான் நீங்க கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிடுறான். இது போனதுக்கு அப்புறம் என்ன பண்றாரு, மக கிட்ட இப்படியே சொன்னா அவ ஒத்துக்க மாட்டா கல்யாணத்துக்கு அப்படின்னு நினைக்கிறாரு. மகளோட அகங்காரம் எல்லாம் அடக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டே இருக்காரு. அப்ப என்ன நடக்குது, ஒரு நாள் சந்தியா தன்னுடைய ரூம்ல உட்கார்ந்துட்டு இருக்கா. பெர்ஃப்யூம் பாட்டில பார்த்துட்டு இருக்கா. ஒரே
சந்தோஷமா பார்த்துட்டு இருக்கா. அப்ப தான் வீட்டுல வேலை செய்யற ஒரு பெண்ணோட மகள் வந்து அந்த பெர்ஃப்யூம் பாட்டில் எடுத்து பாக்குறா. எடுத்து பார்த்து அந்த வாசனை ரொம்ப சூப்பரா இருந்தா குழந்தை வந்து எடுத்து பாக்குறா. எடுத்து பார்த்து அக்கா அந்த பெர்ஃப்யூம் பாட்டில் சூப்பரா இருக்குல்லன்னு சொல்றா. சி நாயே என்ன போய் அக்கான்னு கூப்பிடுறியா அப்படின்னு சொல்றா. என்ன அக்கான்னு கூப்பிடுற தகுதி உனக்கு இருக்கா அப்படின்னு சொன்னே அந்த குழந்தை கண்ணில் ஒரே தண்ணி எல்லாம் தேங்க ஆரம்பிச்சிருச்சு. இல்லக்கா அது ரொம்ப வாசனையா இருந்தது, அதனாலதான் எடுத்தேன். நான் அம்மாட்ட சொல்லி வாங்கி தர சொல்லலான்னு இருக்கேன். உனக்கா இந்த பர்ஃப்யூமா? இந்த பர்ஃப்யூம்னா நீ கனவுல கூட வாங்க நினைக்காது. இந்த பர்ஃப்யூமை வாங்கினா உன்னோட 10 மாசம் சம்பளம் கொடுத்தாதான் இந்த பர்ஃப்யூமே வாங்க முடியும். முதல்ல தொடாத, தொட்டதுக்கு முதல்ல என்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு போ அப்படின்னு சொல்றா. சரி நான் அந்த குழந்தை என்ன பண்ணது, அழுதுட்டே மன்னிச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுது. இதெல்லாம் ஒரு கதோரமா நின்று ராஜ்நாத் சிங் பார்த்துட்டே இருக்காரு. நம்ம மக இவ்வளவு அகங்காரம் பிடிச்சோலா இருக்கால, இவ அகங்காரத்தை எப்படியாவது அடக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கான். அடுத்த நாள் என்ன பண்றாரு, மக கிட்ட தனியா ஒரு பர்சனல் அக்கௌண்ட் இருக்கு. அந்த அக்கௌண்ட்டை முதல்ல முடக்கிறாரு. முதல்ல அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்றாரு. எல்லா கார்ஸாவையும் பறிமுதல் பண்றாரு. இனிமே ஆட்டோல போக சொல்லி அறிவுறுத்துறாரு. கார்ல ஆட்டோல போக சொல்லி அறிவுறுத்துறாரு. இந்த ஒவ்வொரு விஷயம் ஒரு நாள் பண்ணும்போது சந்தியாவுக்கு சரியான கோவம். வீட்டுக்கு வந்து அவ்வளவு சத்தம் போடுறா. இந்த சொத்து செல்வம்லாம் எனக்கு தானே, எதுக்கு இதெல்லாம் முடக்குறீங்க போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய அப்பாவை கேள்வி கேட்கிறா. பா இந்த சொத்தெல்லாம் என்னோடதே கிடையாது, இது எல்லாமே என்னோட தம்பி பேர்ல இருக்கு. நம்ம இந்த சொத்து ஜஸ்ட் யூஸ் வேணா பண்ணிக்கலாம், இப்ப அவன் யூஸ் பண்ணிக்க கூடாதுன்னு சொல்லிட்டா, அதனால இது யாரும் நம்மளால யூஸ் பண்ணிக்க முடியாது அப்படின்றாரு. என்னென்னமோ சொல்லுங்க, ஏதோ சொல்றீங்க அப்படின்னு சொல்றா. சந்தியா கோவமா ரூம்குள்ள போறா. சந்தியாவோட அம்மா பின்னாடி சமாதானப்படுத்த போறாங்க. அப்பா எது செஞ்சாலும் நம்ம நன்மைக்கு தாமா செய்வாங்க, ஆமா ஆமா நல்ல நன்மைக்கு செஞ்சாங்க அப்படின்னு சொல்றா. இப்படியே தினமும் ஆட்டோல காலேஜ் போயிட்டு வரா. திடீர்னு ஒரு நாள் என்ன பண்றாரு, பிரதீப்பை பத்தி தன்னோட மேனேஜர்கிட்ட விசாரிக்கிறாரு. பிரதீப்புக்கு ஏதாவது கெட்ட பழக்கம், குடிக்கிற பழக்கம், சிகரெட் பழக்கம் ஏதாவது இருக்கானா? இல்ல பிரதீப் ரொம்ப நல்ல பையன், ரொம்ப நேர்மையானவன், தன்னோட வேலையை கரெக்டா செய்வான், ரொம்ப நல்லொழுக்கம் உள்ள பையன், யாரையும் எதிர்பார்க்க மாட்டான், மற்ற இவ்வளவு நேரம் வேலை செய்யறாங்களா பட்டான், தன்னோட வேலையை கரெக்டா பார்த்து முடிப்பான் அப்படின்றாங்க. அவருக்கு மேனேஜர் கிட்ட பிரதீப்பை பத்தி விசாரிச்சா ரொம்ப பிடிச்சிருச்சு. அடுத்த நாள் பிரதீப்போட வீட்டுக்கு போறாரு. பிரதீப்போட வீட்டுக்கு போக போற பாதை பார்த்தீங்கன்னா கரடு முரடான பாதை, காரை போக முடியாது. ஒரு காரை நிறுத்திட்டு அந்த ஸ்ட்ரீட்ல நடந்துதான் போகணும். அந்த ஸ்ட்ரீட்குள்ள நடந்து போய் பிரதீப்போட அம்மா பாக்குறாரு. பிரதீப்போட அம்மா ரொட்டி சுட்டுட்டு இருக்காங்க. ரொட்டி சுட்டு இருக்கன்னு எனக்கு இந்த மாதிரி உங்களோட மகனை கொடுங்க, என் மகளுக்கு கேட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. பிரதீப்போட அம்மாவுக்கு ஒரு அதிர்ச்சி. எனது என் மக உங்க மகளுக்கு என்ன சொல்றீங்க அப்படின்னா, ராஜ்நாத் முகத்துல ஒரு நேர்மை தெரிஞ்சது. அதனால என்ன பண்ணாங்க பிரதீப்போட அம்மா, சரி நீங்க உங்க பொண்ணுக்கு திருமணம் பண்ணி வைங்கன்னு சொல்றாரு. அடுத்த நாள் என்ன பண்றாரு, திடீர்னு திருமணம் சொல்லிட்டு ரிலேட்டிவ்ஸ் யாரும் கூப்பிடல, ஃப்ரெண்ட்ஸ் யாருமே கூப்பிடல, ராஜ்நாத் மனைவி மட்டும்தான் அவர் மகளுக்கு திருமணம் பண்ணி வைக்கிறாரு. அப்ப சந்தியா என்ன நினைக்கிறேன், அப்ப வந்து நல்லா ஒரு பெரிய தொழிலதிபர் கல்யாணம் பண்ணி வைக்க போறாரு, அதனாலதான் இதெல்லாம் செஞ்சிருக்காரு போல, நம்ம கல்யாணம் பண்ணிக்கணும்ன்றதெல்லாம் செஞ்சிருக்காரு போல. சரி அப்பா கிட்டதான் எதுவும் அனுபவிக்க முடியல, அட்லீஸ்ட் இவன் பெரிய தொழிலதிபரா இருப்பான், அதனால இவன் கிட்ட போய் நம்ம எல்லாம் என்ஜாய் பண்ணிக்கலாம், அப்பா கிட்ட விட்டது எல்லாமே இங்க போய் நம்ம ஜாலியா இருக்கலாம் நினைச்சு அவளும் கல்யாணத்துக்கு எதுவுமே சொல்லாம கல்யாணம் பண்றாங்கன்னு சொல்லிட்டு சந்தோஷமா கல்யாணம் பண்ணிக்கிறான். பார்த்தா கல்யாணம் முடியுது. கல்யாணம் முடிஞ்ச உடனே பிரதீப் தன் வீட்டுக்கு கூட்டு போறான். ஒரு ஆட்டோல வச்சு கூட்டிட்டு போறான். என்ன ஒரு பெரிய தொழிலதிபரா இருப்பா, நம்மள ஆட்டோல வச்சு கூட்டிட்டு போறானே, ஏதாவது பிராங்க் பண்றாங்களோ அப்படின்னு நினைச்சிட்டு போறா. அந்த ரோடு பாதெல்லாம் கரடு முரடா இருக்கு. ஆட்டோ உள்ள போகுது. இதுதான் என் வீடு அப்படின்னு சொல்லி காமிச்சோன்னே சந்தியாவால தாங்கிக்கவே முடியல. அவ்வளவு கோவம். சந்தியா அந்த வீட்டுல உள்ளதெல்லாம் உடைக்கிறா. நீ என்னை ஏமாத்திட்ட போயிட்ட அப்படி இப்படின்னு கத்துறா. என்ன இருக்கு உனக்கு, வீடு இல்ல, ஒரு வாசல் இல்ல, கார் இல்ல, எதுவுமே இல்ல உனக்கு அப்படின்னு சொல்லும் போது அப்ப பிரதீப் கண்ணில் ஒரே தண்ணியை நிறைஞ்சிருக்கு. என்கிட்ட நல்ல மரியாதை இருக்கு, நல்ல ஒழுக்கம் இருக்கு, என் இதயத்துல உனக்கு என்னைக்குமே அன்பு இருக்கு அப்படின்னு சொல்றான். அப்ப நான் இங்க இருந்து கிளம்பணும் போ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அழுதுட்டே இருக்கேன், எனக்கு இது பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழறா. அந்த வீட்டுல பாத்தீங்கன்னா 2 ரூம் தான். ஒரு ரூம்ல வந்து டெய்லர் மிஷின் இருக்கு, ஒரு ரூம்ல கட்டல் இருக்கு, அதுதான் ரூமே. அவன் அந்த வீட்டை சுத்தி பார்க்க கூட விரும்பல, ரொம்ப வேதனைப்படுற, அழுதுட்டே இருப்பா. இதுவே வாழ்க்கை, நான் வீட்டுக்கு கிளம்புன போகணும், சரி நீ கிளம்பிடு, நான் வீட்டுக்கு கொண்டு போய் விடுறேன் அப்படின்னா, அப்ப நம்ம அப்பா நம்மள ஒதுக்கி விட்டுட்டாருன்னு சொல்லிட்டு, அப்பா அப்படி பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு கோவத்துல இருக்கா. அப்ப பிரதீப்போட அம்மா வந்து, அம்மா நாங்க ரொம்ப உண்மையா ரொம்ப அன்பு வச்சிருக்கோம், நீ வேணா இங்க இருந்து பாருமான்னு சொல்லிட்டு கெஞ்சி கேட்கறா. அதனால பண்றாங்க. ஒரு 10 நாள் இருந்து பாருமா, உனக்கு பிடிக்கலாம் போயிடுமா அப்படின்றா. சரின்னு என்ன பண்றா, சரி இருக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருக்கா. அந்த இடத்துல ஃபேன் இருக்கு, ஒரு ஹீட்டர் கிடையாது, கேஸ் ஸ்டவ் கிடையாது, மண்ணெண்ணெய் அடுப்புல தான் சமைக்கணும், அதுவும் விறகு அடுப்புல தான் சமைக்கணும். அவளுக்கு ரொம்ப இரிட்டேட்டடா இருக்கு. ஒரு நாளும் கிடக்குறது அவளுக்கு பெரிய விஷயமா இருக்கு. ஏன்னா ஆனாலும் தாங்க முடியல. சில டைம்ல கரண்ட் போயிட்டு கரண்ட் வந்துடும், ஏனோ தானே ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்க இருக்கா. அப்ப பிரதீப்க்கு என்ன ஆச்சுன்னா, பிரதீப் தன்னோட படிப்பை முடிச்சுன்னா பிரதீப்க்கு ஒரு நல்ல ஆஃபீஸ்ல ஒரு ஒர்க் அடிச்சிடும். அப்ப ஒர்க் எல்லாம் போயிட்டு முடிச்சுட்டு வரும்போது, நான் அந்த மாதிரி ஒர்க் போறேன் அப்படின்னு சொல்றா. சரி நான் இந்த மாதிரி வேலைக்கு போறேன்னு சொல்லிட்டு போறான். ஆனா பெருசா சந்தியா கண்டுக்க மாட்டா. அவளோட வேலையை பார்த்துன்னு அவன் அந்த ரூமை விட்டு வெளியே வரமாட்டா, வீட்டுக்குள்ளேயே தான் இருப்பா. எது சாப்பிட்றதா இருந்தாலும் அந்த வீட்டுக்குள்ள அந்த ரூம்குள்ளேயே சாப்பிட்டுருவோம். வெளியில வந்து மாமியார் கூட உட்காந்து பேச மாட்டா, சாப்பிட மாட்டா. ஒரு நாள் ஆஃபீஸ்ல இருந்து சேலரி வரப்போது, உனக்கு எதாவது வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறா. எனக்கு வேணும், எனக்கு என் பழைய வாழ்க்கை வேணும், உன்னால தர முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறா. ஏன்னா பிரதீப் நான் கண்டிப்பா அதுக்கு முயற்சி பண்றேன்னு சொல்லிட்டு போறான். என்னத்த முயற்சி பண்ண, உன்னால எதுவுமே செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு போறா. அப்ப என்ன பண்றாங்க, பிரதீப்போட அம்மா, காய்கறி இல்ல வீட்டுல, நான் சந்தைக்கு போறேன், நீ வரியாமா அப்படின்னு கேட்கறா. சந்தைக்கா,
நானா அப்படின்னு கேட்குறா. சிச்சி இந்த மாதிரி லோக்கலான ஷாப்க்குலாம் வந்து எனக்கு பழக்கம் கிடையாது, எனக்கு பிராண்டடான ஷாப்ஸ் போய் தான் பழக்கம், அதுவும் மால் மட்டும் போய் தான் எனக்கு பழக்கம் அப்படின்னு சொல்றா. சரிம்மா சரி நான் போறேன்னு சொல்லிட்டு அவங்க காய்கறிலாம் வாங்கிட்டு வந்துடுறாங்க. ஏன்னோ பிரதீப்பை பார்க்கும்போது பிரதீப்போட அம்மாவுக்கு ஒரே வருத்தமா இருக்கு. பிரதீப் நான் அதாவது வாழ்க்கையில தப்பு பண்ணிட்டேனாப்பா உன் விஷயத்துல அப்படின்னு சொல்றா. என்னப்பா ஏமா அப்படி கேக்குறீங்கன்னா, உனக்கு கொஞ்சம் கூட மதிக்காத பெண்ணை நான் உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன், இதனால உனக்கு அம்மா மேல ஏதாவது வருத்தமாப்பா அப்படின்னு சொல்லி கேட்கறான். இல்லம்மா அப்படிலாம் எதுவும் கிடையாது, அவ கொஞ்ச நாள்ல மாறிடுவா, அவ ரொம்ப பணக்கார வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வந்தா, திடீர்னு இந்த வாழ்க்கைக்கு உடனடியா வந்து செட் ஆக மாட்டா, கொஞ்ச நாள் ஆகுமா, நீங்க அதை பத்தி வருத்தப்படாதீங்க, நான் மேல உயிரே வச்சிருக்கேன், அவன் மேல ரொம்ப பாசம் வச்சிருக்கேன், நீங்க எங்களை பத்தி வருத்தப்படுவேன்னா கண்டிப்பா நான் நல்ல வாழ்க்கை வாழ்வேம்மா அப்படின்றான். சரிப்பா நீ நல்லா வாழ்ந்தா எனக்கு சந்தோஷம் தான்ப்பா அப்படின்னு சொல்றான். சரி அப்ப அவங்க அம்மாட்ட சொல்றான், அம்மா இந்த வார சாட்டர்டே சண்டேல இந்த மாதிரி எக்ஸிபிஷன் ஒன்று போட்டிருக்காங்க, நம்ம எல்லாம் போலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. போலாம்ப்பா, சந்தியாவும் கூப்பிட்டுக்கோ, நம்ம 3 பேருமே போயிட்டு வரலாம் அப்படின்றா. அப்ப பிரதீப் போய் கூப்பிடுறான். சந்தியா இந்த மாதிரி நம்ம எக்ஸிபிஷன் போட்டிருக்காங்க போலாமா அப்படின்னு சொல்றா. எக்ஸிபிஷன் அந்த லோக்கல் எக்ஸிபிஷனுக்குலாம் நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்றா. இல்ல ரொம்ப நல்லா இருக்கும் வா சந்தியானா. இல்ல நான்லாம் வர முடியாது, அந்த மாதிரி இடத்துக்குலாம் உங்களை மாதிரி அழகு தான் போடுவாங்க, நான்லாம் அதில் போக மாட்டேன் அப்படின்னு சொல்றா. சரி அப்ப நீ வீட்லயே இரு, நாங்க போயிட்டு வரோம்னு சொல்றா. சரி நீங்க போங்கன்னு சொல்லிட்டு வீட்லயே உட்காந்துடுறா. யோசனை பண்றா, கரண்ட் ஆஃபர்ஸ் நமக்கு பயமா இருக்குமே, இவங்கெல்லாம் இருந்தாதான் கொஞ்சம் நம்மளும் தைரியமா இருப்போம், இப்ப இதுங்களும் போயிடுச்சுன்னா கஷ்டமா இருக்குமே, சரி நான் வரேன், ஆனா நான் சொல்றதை நீங்க கேட்கணும் அப்படின்னு சொல்றா. சரிம்மா நான் சொல்றதே நீ சொல்றது கேட்டதமா இப்ப வாழ்க்கையா ஓடிட்டு இருக்கு அப்படின்னு பிரதீப் சிரிச்சிட்டு சொல்வான். சரி வாங்க போலான்னு சொல்லிட்டு எல்லாரும் போறாங்க. பிரதீப்போட அம்மாவும் அங்க இருக்க ராட்டினம் இனிப்பு பண்டம் எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்படியே வராங்க. அந்த சென்ட்லாம் விற்கிறாங்க, நல்லா இருக்குல்ல இந்த சென்ட் எல்லாம் அப்படின்னு 2 பேரும் அம்மாவும் பிள்ளையும் பேசிட்டே போறாங்க. பேசிட்டே இருக்கும்போது திடீர்னு சந்தியா கண்ல தன்னுடைய கல்லூரி தோழி பாக்குறாங்க. தன்னுடைய கல்லூரி தோழி சங்கீதா பாக்குறாங்க. சங்கீதா பார்த்த உடனே சங்கீதாவோட தோற்றம் ரொம்ப இதுவா இருக்கு, அதாவது ரொம்ப வறுமையானவா இருக்கு. ஆனா சங்கீதா ஒரு பெரிய நல்ல ஒரு கோடீஸ்வரனை கல்யாணம் பண்ணிருக்கா. ஏன் சங்கீதா வாழ்க்கை அப்படி இருக்கு, நம்ம சங்கீதா மாதிரிதான் இருக்கு, சங்கீதாவா இல்லையா, நம்ம வேற யாராவது சங்கீதா நினைக்கிறோமான்னு சொல்லிட்டு கிட்ட போய் பாக்குறா. கிட்ட போய் ஏன்னா அடிக்கடிக்கு சங்கீதா புகழ்ந்து பேசுவா. நீ என்னமா ராணி இளவரசி போல இருப்ப, வாழ்க்கை எப்படி இருக்க போது பாரு அப்படின்னு அடிக்கடிக்கு சந்தியா புகழ்ந்து பேசுவா. அப்ப கிட்ட போய் பாக்குறா, பார்த்தா சங்கீதா தான் அது. சங்கீதா எப்படி இருக்கு அப்படின்னு சொல்றா. ஏதோ இருக்கேன் அப்படின்னா அவனோட கண்ணு எல்லாம் கீழே கருவளை விழுந்து ஏதோ பேய் பிடிச்ச மாதிரி இருக்கா. என்னடி ஏன் இப்படி இருக்கு அப்படின்னு சொல்றா. நான் நல்ல பணக்காரனா பார்த்து கல்யாணம் பண்ணேன், ஆனா ஒரு நாள் என்கிட்ட அன்பா பேசுறது கிடையாது, சாப்பிட்டியான்னு கேட்டது கிடையாது, என்ன சந்தோஷமா பார்த்துக்கிட்டதே கிடையாது, என் பணம் காசு வைர நகை எல்லாம் இருக்கு, ஆனா வீட்டுல நிம்மதின்ற ஒரு விஷயமே கிடையாது, நம்மகிட்ட பேசக்கூட ஆள் இருக்காது, எல்லாம் என் மாமியாருக்கும் தெரியும், ஆனா யாராலையும் எதுவும் கேட்க முடியல, எல்லாரையும் பணத்தால அடைச்சிடுறாரு, சில டைம்ல குடிக்கிறாரு, குடிச்சிட்டு வந்து என்னை அடிக்கிறாரு, ரொம்ப நான் கொடுமையான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கேன், ஒரு சிம்பிளா ஒரு கூலிக்காரனை கல்யாணம் பண்ணியிருந்தா கூட என்ன ரொம்ப அன்பா பார்த்திருப்பான், பாசமா பார்த்திருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இதனுடைய கதைகள் எல்லாம் ரொம்ப சோகமா அவட்ட சொல்லிக்கிறா. அப்ப சந்தியா யோசனை பண்றான், நம்ம இந்த மாதிரி வாழ்க்கையில மாட்டாம இருந்துட்டோம், நம்ம பிரதீப் எவ்வளவு நல்லா பாத்துக்கிறாரு, உண்மையாவே பிரதீப் நம்ம நிறைய சமயத்துல கோபமா தான் பேசியிருக்கோம், ஒரு நாள் கூட நம்ம அன்பா பேசினதே கிடையாது, ஏன்னா பிரதீப் ஒரு நாள் கூட நம்மகிட்ட கோபமா பேசினதே கிடையாது, பிரதீப் நம்மள இவ்வளவு அன்பாவும் அக்கறையாவும் பாத்துக்கிறாரு, பிரதீப் மாதிரி ஒரு கணவர் கிடைக்க நான் ரொம்பவே கொடுத்து வச்சிருக்கணும்னு நினைக்கிறேன், மனசுக்குள்ளே நினைக்கிறேன். அந்த எக்ஸிபிஷன் போயிட்டு எல்லாருமே வீட்டுக்கு வந்துடுறாங்க, 3 பேருமே வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்து முடிச்சுதான் அடுத்த நாள் என்ன பண்றா, தன்னுடைய வாழ்வியல் முயறே சந்தியா தன்னோட லைஃப் ஸ்டைலே டோட்டலா மாத்திக்கிறா. அதாவது மாமியார் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி இவ எந்திரிச்சு வீட்டுல உள்ள பாத்திரத்தெல்லாம் கழுவுறா, வீடு பெருக்கிறா, சமைக்க ட்ரை பண்றா, ஒரு வேலையும் பாக்குறா. அதே மாதிரி கொஞ்சம் இட்லி தோசை எல்லாம் சுடும் போது மாவுல உப்பு போடாமலே சுடுறா. ஏன்னா அந்த உப்பு இல்ல அப்படின்னு சொல்றதுக்குள்ள சிரிச்ச முகத்தோட கொஞ்சம் உப்பு இல்ல அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிடுங்க அப்படின்னு சொல்றா. கணவருக்கே ஒரே ஆச்சரியம், யார் இது சந்தியா தானா அப்படின்னு நினைச்சு பாக்குறா. ரொம்ப அன்பா பேசுறா வீட்டுக்காட்டியும் மாமியார்ட்டையும். எப்ப சாப்பிட போனாலும் தனியா ரூம்ல தான் போய் சாப்பிடுவா. ஆனா அடுத்த நாள்ல இருந்து அடுத்தடுத்த நாள்ல இருந்து மாமியாரோட உட்காந்து பேசுறா, சந்தோஷமா போறா, சந்தைக்கு போறா, காய்கறி வாங்கிட்டு வரா, இப்படின்னு நல்லா ஒரு குடும்பத்தை நல்லா பாத்துக்கிற பெண்ணாவே மாறிடுறா. அந்த குடும்பத்துக்கு ஏத்த மாதிரியே மாறிடுறா. அப்புறம் தன் கிட்ட இருக்க உள்ள நல்ல நல்ல உடைகளை, நிறைய ஆடைகள் இருக்கு இல்லையா, அதெல்லாம் பக்கத்துல இல்லாதப்பட்டவங்க எல்லாருக்குமே கொடுக்குறா. கொஞ்சம் நல்ல துணியெல்லாம் மாமியாருக்கும் தரா. இப்படி எல்லாம் வேற ஹெல்ப் பண்றா. அப்ப அங்க இருக்க பிள்ளைங்களுக்குலாம் பாடம் சொல்லி தர ஒரு நல்ல டீச்சர்ஸ் கிடையாது, ஏன்னா அது வந்து கொஞ்சம் ஏழ்மையான உள்ள ஏரியா, அந்த ஏரியா. அதனால என்ன பண்றா, ஒரு டியூஷன் எடுக்கிற வித்யாசாலை மாதிரி ஆரம்பிக்கிறா. அங்க ரொம்ப கஷ்டப்படுற குழந்தைங்களுக்குலாம் படிப்பு சொல்லித்தரா. படிப்பு சொல்லி கொடுத்துட்டு இருக்கா. இப்படி அவ வாழ்க்கை ரொம்ப நல்லாவே போயிட்டு இருக்கு. ஒரு நாள் திடீர்னு ராஜ்நாத் சிங் மனைவியும் வராங்க. அவளுக்கு ஒரே சந்தோஷம், அம்மா அப்பா வாங்க வாங்க எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா கூப்பிடுறா. தலை குனிஞ்சு ரொம்ப பணிவோட பாக்குறா. ஒரு சாதாரண சாரி கட்டிருக்கா. அம்மா நான் உங்களுக்கு டீ போட்டுமா, டீ சாப்பிடுறீங்களான்னு சொல்லிட்டு டீ போட்டு கொடுக்குறா. நான் உங்களுக்கு டிஃபன் செஞ்சு தரேன்னு சொல்லிட்டு டிஃபன் செஞ்சு கொடுக்குறா. உண்மையாவே அந்த வீட்டுக்கு அவங்க அப்பா எதிர்பார்த்த மாதிரி, ராஜ்நாத் சிங் எதிர்பார்த்த மாதிரியே தன் மகள் வந்து நல்ல பண்புடையவளாகவும் நல்ல ஒழுக்கம் உள்ளவளாகவும் மகளாகவும் மாறிட்டாரு. அவர் அதை தான் எதிர்பார்த்தாரு, நல்லபடியா மாறிட்டா. ராஜ்நாத் சிங்க்கு ஒரே சந்தோஷம், என் மகளுக்கு எவ்வளவு விஷயம் நான் சொல்லி கொடுத்தேன், ஆனா மனிதனையும் ஒரு விஷயத்த நான் சொல்லி கொடுக்க மறந்துட்டேன், இப்ப என் குழந்தை
குழந்தை தானாவே பல விஷயங்களை அனுபவிச்சு தெரிஞ்சுக்கிச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெருமைப்படுறாரு தான் குழந்தைய நினைச்சு. அம்மா அப்பா கிட்ட பணம் என்ன கேளுமா, உனக்கு என்ன வேணும்னு சொல்லுமா அப்படின்றா. அப்பா எனக்கு பணம்லாம் வேணாம், எனக்கு பிரதீப் ரொம்ப நல்லா பாத்துக்கிறாரு, பிரதீப்பால என்ன முடியுமா செய்யறாரு, என்ன ரொம்ப நல்லாவே பாத்துக்கிறாரு பிரதீப், எங்க மாமியார என்ன அம்மா போலவே பாத்துக்கிறாங்கப்பா, எனக்கு எதுவும் வேணாம்ப்பா அப்படின்னு சொல்லிடுறா. ஏதோ இருந்தாலும் தன்னோட மாப்பிள்ளை கிட்ட ஒரு 10 லட்ச ரூபாய் பணம் தராரு. பிரதீப் அதை வாங்க மறுத்துட்டான். மாமா என்னால உழைக்க முடியும், என் வாழ்க்கையில எனக்கு படிப்பு இருக்கு, நல்ல ஒழுக்கம் இருக்கு, கண்டிப்பா உயர்ந்து நானும் மேல வருவேன் மாமா, இந்த பணம் எனக்கு தேவையில்லை, நீங்களே வச்சுக்கோங்கன்னு சொல்றாரு. ஏன்னோ ராஜ்நாத் சிங் ஒரு நல்ல விஷயத்த செஞ்சிருக்காரு. நல்ல பண்புடையவருக்கு ஒரு திருமணம் பண்ணி வச்சிருக்காரு. எவ்வளவு கோபமா தன் மகள் பேசினாலும் அந்த கோபத்தை பிரதீப் பெருசா எடுத்துக்காம தன் மனைவி அவ இன்னும் கொஞ்ச நாள் சரியாயிடுவா, அவளுக்கு ஒரு ஹீலிங் டைம் தேவைன்னு பிரதீப் கொடுத்ததால இன்னைக்கு சந்தியா நல்லா மாறி இருக்கா. சந்தியாவுக்கு ஒரு புது வாழ்க்கை பிரதீப்பாலும் ராஜ்நாத் சிங்கால கிடைச்சது. ராஜ்நாத் சிங் தான் பெண்ணுக்கு ஒரு கூலி தொழிலாளர் திருமணம் செஞ்சு கொடுத்தது சரியா தவறான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன்.